ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளம் பழத்தை வச்சு மில்க் ஷேக்கு, ஜூஸு இந்த மாதிரி தான் குடிச்சிருப்போம். ஆனால் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மாதுளம்பழத்தோட முத்துக்களை தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதுளம்பழத்து கூட 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். இது சூடாகிறதுக்கு முன்னாலேயே இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் செய்வாங்க, நம்ம கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டைமில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகரில் தான் செய்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் இது தண்ணியாக ஆகும். நல்லா கட்டியாக நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க. ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கிறேன். இது மாதிரியே இடையில 2 தடவை நெய் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் 1 தடவை மட்டும் நெய் சேர்த்து நல்லா சுருள கிளறிக்கிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கும். மேலே நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சோன்னா ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் செய்யலை, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.